யாரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு சொல்றாரு அதிமுக 2026 தேர்தலில் எதிரி கட்சியா இல்ல உதிரி கட்சியா கூட இருக்காது அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. அப்ப அவர் சொல்ற அளவுக்கு அவர் அவ்வளவு பயம் அதிமுக பயம் ஏற்படுது. இங்க மக்கள் பூராமே எடப்பாடியார் தான் வரணும், 4 ஆண்டுகள் 3 மாதம் சிறப்பா ஆட்சி செஞ்சாரு, அவர் தான் மீண்டும் வரணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அவர் சொல்றாருன்னா அந்த மீது எவ்வளவு தூரம் பயம் உணர்ச்சியில் அப்படியாச்சும் மக்கள் மனநிலை மாறும் அப்படின்னாரு. என்ன பேசினாலும் சரி, முதலமைச்சர் என்ன பேசினாலும் சரி, துணை முதலமைச்சர் பேசினாலும், திமுக அமைச்சர்கள் பேசினாலும், அடுத்த ஆள போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடிய தலைமையில தான் ஆட்சியை மலர போகுது. நிறைய அமைச்சர்கள் இன்னைக்கு ஈடியில ரைடு ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் வரிசையில் எல்லாம் வரிசையில் நிக்கிறாங்க. என்ன யார் யாரு எலெக்ஷன் நிக்க போறாங்க, அதுக்கு முதல்ல என்னென்ன நடக்குன்னு தெரியல. அது விடுங்க, இன்னைக்கு மக்களை கொய்த்து போயிருக்காங்களே அதை சொல்லுங்க. நான் சொல்றது மதுரைக்கே இதே செய்யல, இதே மாதிரி தானே எல்லா உள்ளாட்சி துறையிலையும் இருக்கும், ஊராட்சி நிர்வாகத்திலையும் இருக்கும். சென்னையை பாருங்க, 4000 கோடிக்கு வடிநீர் வடிகால் அமைச்சிருக்கோம், 98% நிறைவேறிச்சு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னாரு. என்ன வந்து 2 வருஷத்துல சொன்னாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மழைக்கு தாங்கல. சாதாரண மழைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா நகர் இதுல எல்லாம் பார்த்தா வெள்ளமான போய் ஓடிட்டு இருக்கு, காரெல்லாம் சாரசாரையா போகுது. சொல்லுங்க வேற என்னங்க? அவர் அப்படித்தாங்க சொல்லுவாரு. அதிமுக பத்தி பேசலைன்னா நம்ம முதலமைச்சருக்கு நேரம் போகாது, அவருக்கு வந்து தூக்கம் வராது, ஒரு இதாகாது. ஆமா, இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் தலைமையில கேட்க வேண்டியது, எங்களை கேட்க வேண்டியது. எங்களுக்கே மதுரையில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க எல்லாம் அதிமுக இருக்கீங்க, இத்தனை மாதம் 15 மாமன்ற உறுப்பினர் கொடுத்த அழுத்தத்தினாலதான் இந்த 200 கோடி வெளியானது. இந்த மேயர் ரிசைன் பண்ணது, மேயர் கனவு கைது செய்யப்பட்டது, 19 கைது செய்யப்பட்ட அதிகாரி உட்பட, கட்சிக்காரங்க உட்பட கைது செய்யப்பட்டு ஒப்புக்காக எல்லா பேரையும் வெளியே விட்டுட்டாங்க, ஜாமீன்ல வந்துட்டாங்க. இனி எப்படி அது போய் ஆய்வு பண்ணாலும் எப்படி நடக்கும்? அதான் இதைத்தான் நாங்க செய்யறோம். சொல்லுங்க, மற்றதை பற்றி எங்க பொதுச் செயலாளர் கலந்து சொல்லுவார். மற்ற இது நீங்க கேட்கிற கூட்டணி, மற்ற தலைமை எடுக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாம் அவர் பொதுச் செயலாளர் பேசுகிறார். இது ஆர்ப்பாட்டத்தை நீங்க வாங்க, எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணி, எங்க மாமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு சிறப்பா பணியாற்றிருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு 1.5 வருஷமா 2 வருஷமா அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த கேஸ், இந்த வழக்கே எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், இது திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுத்ததே மாநகராட்சி சட்ட ஒழுங்கு ஆணையாளர் வந்து, மதுரையினுடைய மாநகர ஆணையாளர் வந்து ஏற்கனவே இருந்த ஆணையாளர் கொடுத்த, எங்க மாமன்ற குழு தலைவர் மற்ற உறுப்பினர்கள் சொன்ன அடிப்படையில் தான் அது வழக்கு தொடுக்கப்பட்டது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். திமுக மற்ற கூட இருக்க கட்சிகள்லாம் ஒப்புக்கு இன்னும் சுவாக போட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் மக்களை வந்து பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. மக்களை நிச்சயமாக புறந்தள்ளுவாங்க. திமுகவுடைய அடிமைகளா இருக்காங்க. இப்ப அவங்க தோழமை கட்சியெல்லாம் திமுகவுடைய அடிமைகளா ஆயிட்டாங்க. இவங்க எங்களை போய் அடிமைன்றாங்க. யார் அடிமைன்னு சொல்லுவான்? ஒரு அடிமை தான் இன்னொரு ஆள் அடிமைன்னு சொல்லுவான். தன்னை வந்து அதை மாத்திக்கிறன்னு. யாரு திமுக எதிர்த்தாங்க, விமர்சனம் இல்ல. எம்ஜிஆருக்கு அரசியலே தெரியாது, அதிகாரம் பூசியவனுக்கு அரசியல் பண்ண தெரியுமான்னு சொன்னாங்க. அதே எம்ஜிஆர் தான் கோட்டையில உட்கார்ந்து 11 ஆண்டு காலம் திமுகவை 12 ஆண்டு காலம் வனவாசம் போக வச்சாரு. படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர். 5000 மேலுக்கு அந்த பக்கம் படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர். அவரு இன்னும் கூட திமுக சிம்ம சொப்பனமா இருக்காரு. அவர் மறைந்துட்டாரு. அவர் உருவாக்கின இயக்கம் இருக்கு. அவருடைய புகழ பாடாதவங்க யாராச்சும் உண்டா? இதே நம்ம முதலமைச்சர் பெரியப்பாண்டாரு. எங்க பெரியப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்ப பெரியப்பாவே கேலி பண்ணலாமா திமுக காரவங்க? அதுக்கு என்ன சொல்றாரு முதலமைச்சரை கேளுங்க.
என்னங்க உங்க பெரியப்பா அப்படி கேலி பண்றாங்களேன்னு கேளுங்க. பெரியப்பாவை அப்படி கேலி பண்ணலாமா? அன்றைக்கு அவ்வளவு தூரம் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்தது. ஒரு சோடாவை கலக்கி கொடுத்தா கூட அந்த இதை குடிக்கிறதுக்கு அவ்வளவு பேர் போட்டி போட்டாங்க. ஏன்னா ஒரு சோடானை எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அந்த அளவுக்கு மக்கள் வெறித்தனமாக புரட்சி தலைவர். இன்னைக்கு யாராருக்கோ வெறி வெறி வெறின்றாங்க. அப்படி இல்லை. உண்மையான பற்று, உண்மையான நேசம், உண்மையான மனித பண்பு புரட்சி தலைவர்கிட்ட இருந்தது. அதனாலதான் புரட்சி தலைவர் தமிழ் மக்களும் நேசித்தாங்க, கட்சிக்காரங்களும் நேசித்தாங்க. அதிமுக பொதுக்குழுல விஜய் பத்தி பெருசா விமர்சனம் இல்லை, எதுவுமே பேசல. விஜய் புதுச்சேரியிலேயே அவங்கள பத்தி எதுவுமே பேசல. அப்ப ஒரு எலெக்ஷன் அந்த டீலிங் போயிட்டு இருக்கா, கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கா? நான் கேட்டு சொல்றேன் பொதுச்செயலாளர். ஏன்னா எனக்கு தெரியல, தம்பி சொல்ற புது கான்செப்டா இருக்கு. பொதுச்செயலாளர் கேட்டுதான் சொல்லணும், பொதுச்செயலாளர் தான் பேசணும்.